கண்டுபிடிச்சதா ஏன் மறந்துடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்களா இருக்கிறவங்க கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. பெண்களா இருக்கவங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்ஷாஅல்லாஹ். மைக்கும் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேவை இருக்கவங்க மட்டும் இன்ஷாஅல்லாஹ் ரைட் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. சௌத்துல பண்ணனா சொல்லுங்க. அது உங்களுக்கு நான் பிடிஎஃப்லயே அனுப்பி விட்டேன் எல்லாத்தையும். சரி நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிருங்க. ஷேர்ல இருந்தாதான் எனக்கு சரியா வருது. சரி இந்த அப்ப என்ன ஹோஸ்ட் என்ன மாத்தி மாட்டேங்குது. ஹோஸ்ட் என்ன மாத்தி விடுங்க. ஆமா ஆமா நீங்க நான் தான் மாத்தணுமா? ஆமா நீங்க தான். இப்ப நீங்க ஹோஸ்ட் இருக்கீங்க, நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் இப்ப ஷேர் பண்ணலாம். எனக்கு இது காட்ட மாட்டேங்குதே. பார்ட்டிசிபென்ட் இருக்குல்ல அது ஒரு நிமிஷம். அந்த பார்ட்டிசிபென்ட்ல என் பேர் ஆலிம்னு வருது. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து மேக் ஹோஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. பார்ட்டிசிபென்ட் காட்டலையா? எதுல எங்க வருது தெரியலையே. என்னுடைய பேரை கிளிக் பண்ணுங்க சார். உங்க பேர்ல கிளிக் பண்றேன். அதுல அப்படியே அதை ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். கீழே வந்து அப்படியே மேக் ஹோஸ்ட்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். மேக் ஹோஸ்ட் ஓகே. கொடுத்துருங்க. பஞ்சா வந்துச்சு. ஓகே நீங்க அப்ப இது பண்ணிக்க மரணாத. சரி இன்ஷால்லா. அது நான் இல்ல இன்னொரு மகதி இருக்காங்க, அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் யாராவது பரவாயில்ல. அஸ்ஸலாமு வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது ஆரம்பிச்சிருங்க. அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜி இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஒரு 1 மார்க் அல்லது 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி 5 மார்க் 10 மார்க் இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ எப்படி இந்த இதுகளை தயார் பண்ணியிருக்கேன்னு சொன்னா கடந்த வருஷங்கள்ல வந்தது. இப்போ அது நானா சில இதுகளாக முக்கியமா வரலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளதுகளையும் சேர்த்து தயார் பண்ணியிருக்கிறேன். அந்த வகையில இப்போ நான் ஒண்ணுன்னா உங்களுக்கு இது பண்றேன் இன்ஷா அல்லாஹ். எடுத்த உடனே இந்த முஸ்தபா லுத்ஃபி மன்ஃபுலூத்தி இருக்கா? அதை ஷேர் பண்ணுங்க ஜி. முஸ்தபா லுத்ஃபி மன்ஃபுலூத்தியினுடையது அதை மக்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. அதை அது திருப்பி சொல்லுங்க. அது என்னது? முஸ்தபா லுத்ஃபி மன்ஃபுலூத்தியினுடையதை ஷேர் பண்ணுங்க. ஆமால் ஹயாத் முஸ்தபா லுத்ஃபி மன்ஃபுலூத்தின் ஒரு வார்த்தை வருதா? செக் பண்றது. அந்த ஃபைல் அந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. அந்த தந்தை இதுல கடைசியில இருக்கு பாருங்க. முஸ்தபா லுத்ஃபி மன்ஃபுலூத்தின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் பாருங்க. இல்லைன்னா ஒன்று செய்யுங்க. நீங்களே வாசிங்க, நான் அதை எடுத்துக்கிறேன். மல்சா
கடைசி பிடிஎஃப்ல இருக்கு. பிடிஎஃப்ல லாஸ்ட்ல வரும் பாருங்க. இல்ல இது இப்ப வாட்ஸ்அப்ல டவுன்லோட் பண்ணது எதுவுமே வந்து ஃபைல் ஒன்றும் சேவ் ஆகல. போன்ல சேவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் இது பண்ண முடியும். ஆப்ஷன் எல்லாம் வாட்ஸ்அப்ல மாறிடுச்சுல, அதனால இப்ப வரல. நீங்க உங்களத பார்த்து வேணா அப்படியே படிங்க. நான் படிக்க ஆரம்பிச்சிடுறேன். நீங்க இது பண்ணிக்க இன்ஷா அல்லாஹ். சரி, இவர் முஸ்தபா லுத்பி மன்ஃபூத்தி இருக்கார் இல்லையா, இவருடைய பேரு எழுதியிருக்கோம். அது இல்லாம அதீப், ஷாயர், மிஸ்ரி, நாபிகுன் ஃபில் இன்ஷாய் வல் அதப், அதாவது படைப்பு மற்றும் இலக்கியத்துல வந்து கைதேர்ந்த வல்லுனர், எகிப்து கவிஞர், இன்ஃபரத பி உஸ்லூபின் நக்கியின் பி மக்காலாத்திஹி, அவர் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து அவருக்குன்னு ஒரு தூய்மையான நடை ஒன்று இருந்துச்சு. அந்த நடை அவருக்கே உரியதாக இருந்துச்சு. அது மாதிரி லஹு ஷேருன் ஜய்யிதுன், நயமான கவிதைகள் படைத்த ஒரு மனிதர். காமபில் கசீரி மின தர்ஜுமத்தி, நிறைய மொழிபெயர்ப்புகளை செஞ்சிருக்காரு, பண்ணியிருக்கிறார். அதாவது பிரெஞ்சுல இருந்து மொழிபெயர்த்திருக்கிறார் நிறைய விஷயங்களை. அவருக்கு பிரெஞ்சு தெரியாது, ஆனா இருந்தாலும் பிரெஞ்சு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன செய்வாருன்னு சொன்னா, இவருக்கு அதை சொல்ல, அதை வச்சு இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா அந்த ஆக்கத்தை அப்படியே மொழிபெயர்ப்பார். அதே மாதிரி இவருடைய இது கூட என்ன செஞ்சிருக்கு, வேற மொழிகளுக்கு போயிருக்குது. அதே மாதிரி ஒரு லெக்திபாசி பிம்பாதி ரிவாயாத்தில் அதபில் பிரெஞ்சிய ஷஹீரத்தி பி உஸ்லூபின் அதபியின், பிரபலமான பிரெஞ்சு இலக்கியங்கள்ல வரக்கூடிய நாவல்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்காரு, எடுத்து கையாண்டிருக்கிறார். அவருடைய நாவல்கள், அவர்களுடைய படைப்புகள் எடுத்து கையாண்டிருக்கிறார். அப்போ இவருக்கு வந்து ஒரு விரிவான பார்வை, விரிவான வாசிப்பு இருந்திருக்குது அப்படின்னு தெரிய வருது. சார், விலாதத்துகோ நஷ்டத்துகோ தால்லபுகோ உலிதல் முஸ்தபா லுத்பி மன்ஃபூத்தி பி சனா 1293, 1876. அது ஹிஜ்ரி, இது வந்து கிபின்னு வச்சுக்கோங்க. மின் அபின் மிஸ்ரியின் ஒமின் துர்க்கியா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும், நான் வாசிக்க தேவையில்லை. பி மதீனத்தி மன்ஃபுலுத், அவருடைய ஊர் பேர் வந்து மன்ஃபுலுத். நஹஜல் மன்ஃபுலுத்தி சபீல ஆபாயிஹி பி சகாபதி, கல்வி அறிவு விஷயத்துல தங்களுடைய முன்னோர்களுடைய வழிமுறையை அவர் பின்பற்றினார். அவங்க முன்னோர்கள் எப்படி ஹலோ, இடையூறு இல்லையே? இல்ல, நடத்தலாம் அல்ஹம்துலில்லாஹ். வல்தஹக பி குத்தாபில் கரியத்தி, எடுத்த உடனே என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஊர்ல சொந்த கிராமத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலைக்கு தான் போய் சேருவாங்க. கல் ஆதத்தில் முத்தபாத்தி ஃபில் பிலாத் ஆனதாக்க, அந்த காலத்தில் அவருடைய ஊரில் பின்பற்றப்பட்ட நடைமுறைப்படி அப்படி செய்வாங்க. அப்ப அங்க வந்து ஹஃபிதல் குர்ஆனுல் கரீம குல்லஹு வஹுவ பி தாசியத்தி மின் உம்ரிஹி, 9 வயசுலயே குர்ஆன் முழுசா மனப்பாடம் பண்ணிட்டார். சும்மா அர்சலஹு அபூஹு இலல் ஜாமில் அஸ்ஹர் பில் காஹிரா தஹத்த ரிஆயத்தி ரிஃபாக்கின் லஹு மின் அஹ்லி பலதிஹி, அவருடைய ஊரை சார்ந்த சில நண்பர்களுடைய கண்காணிப்புல எகிப்துக்கு ஜாமில் அஸ்ஹருக்கு அனுப்பி வச்சார். ஃபதலக்கா ஃபீஹி திவால அஷர சனவாத்தின், கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் அங்க தங்கியிருந்து உலூமல் அரபியத்தி ஒல் குர்ஆனல் கரீம் ஒல் ஹதீஸின் நபவி ஒல் தாரீஹி ஒல் ஃபிக்ஹி ஒ ஷைஅம் மின் சுருஹாத்தின் அலல் அதபில் அரபி. இத்தனை கல்வியை படிச்சாரு. அதபுல் அரபிங்கிறது உங்களுக்கு தெரியும், அரபி இலக்கியத்துல சில விரிவுரைகள், அதுல உள்ள சில விஷயங்களையும் கத்துக்கிட்டார் இந்த 10 வருஷத்துல. வலாசியமா லப்பாசிய மின்ஹு, குறிப்பாக அந்த அரபு இலக்கியத்துல அப்பாசிய காலத்தினுடைய இலக்கியங்களை நிறைய கத்துக்கிட்டார். அடுத்து அஹம்மு குத்துபிஹி ஒரு ரிவாயாத்திஹி, அவருடைய படைப்புகள், அவருடைய நாவல்கள், லில் மன்ஃபுலூத்தி ஆமாலும் அதபியத்துன் கதீரா, நிறைய இலக்கிய பணிகளை செஞ்சிருக்கிறார். வகத் பதாத் ஆமாலுல் மன்ஃபுலூத்தி ததபத்தா லின் நாசி மின் ஹிலாலி மாக்கான என்சுருஹு பி பாதில் மஜல்லாத்தில் இக்லீமியா, இவருடைய படைப்புகள் எப்ப வெளியே தெரிய ஆரம்பிச்சு மக்களுக்கு அப்படின்னு சொன்னா, உள்ளூர் பத்திரிகைகள் சிலவற்றில் அவருடைய கட்டுரைகள் வெளியாகும். அதன் ஊடாகத்தான் என்ன செஞ்சு இவருடைய பணிகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த உள்ளூர் பத்திரிகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஜல்லத்தில் ஃபலாஹ் ஒல் ஹிலால் ஒல் ஜாமியா ஒல் உம்தா வகைரிஹா, இதெல்லாம் வந்து பத்திரிகைகளுடைய பெயர்கள். இதுல அவ்வப்போது கட்டுரைகள் எழுதுவார். அந்த கட்டுரைகள் வழியாகத்தான் இவருடைய படைப்புகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. தும்மன் தக்கல இலா அக்பரி சுஹபி வஹியல் முஅய்யத், அதற்கு பிறகு அவர் வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னா,
மிகப்பெரிய ஒரு நாளிதழுக்கு மாறினார். அது அல் முஅய்யத் அப்படிங்கிற அது அதனுடைய பெயர் வந்து அல் முஅய்யத். அதே மாதிரி கத்தப மக்காலாத்தின் உன்வானின் நதராத் நதராத் அப்படிங்கிற தலைப்புல ஏராளமான கட்டுரைகளை அதுல என்ன செஞ்சார், எழுதியிருக்கிறார். ஜுமியத் அந்த கட்டுரைகள் அனைத்தும் ஒன்று திரட்டப்பட்டன பி கிதாபின் தஹ்த நப்சில் இஸ்மி அதே பேரில் ஒரு நூலில் ஒன்று திரட்டப்பட்டுச்சு. அலா சலாசத்தி அஜிசா, அதாவது ஒண்ணும் இல்லைங்க, நலராத் சிந்தனைகள் அப்படிங்கிற பேர்ல என்ன செஞ்சாருன்னு சொன்னா அந்த முஅய்யதுங்கிற பத்திரிகையில கட்டுரைகள் எழுதினாரு. அவர் எழுதின கட்டுரைகளை ஃபுல்லா 3 பாகத்தில் என்ன செஞ்சாங்க, அதே பேர்ல வெளியிட்டாங்க. இப்போ முஸ்தபா லுத்ஃபி மன்ஃபுலூத்தியினுடைய முக்கியமான படைப்புகள்ல நலராத்துன்னு சொன்னா அது ஒரு படைப்பு 3 பாகத்துல இருக்குது. அதுல தனித்தனி கட்டுரைகள் இருக்கும். நிறைய விஷயங்களை இலக்கிய நயத்தோட என்ன செய்வார், எழுதுவார். நாங்க வந்து எம்ஏ படிக்கும்போது அது ஒரு செமஸ்டருக்கு அந்த புக் இருந்துச்சு. அதுல அவர் வந்து நிறைய இந்த ஹாசியமா நையாண்டியா நகைச்சுவையாக கூட சில விஷயங்கள்லாம் என்ன செய்வார், அதுல எழுதுவார். அதுல குறிப்பா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா படிச்சுக்கங்க, ஜெயிது அம்ரு அப்படின்னு ஒரு கட்டுரை ஒன்று அதுல எழுதியிருக்கிறார். அதுல நஹூல நம்ம எல்லாம் படிப்போம்ல, ஜெயிது அம்ரு அந்த உதாரணங்கள், அதை நையாண்டி பண்ணி என்ன செஞ்சிருப்பாரு, ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அவருக்கு நோக்கம் நையாண்டி பண்றது இல்ல, அதன் மூலமாக நவீன சிந்தனையை என்ன செய்து விதைப்பது. இப்படி நிறைய கட்டுரைகள் நிறைய தலைப்புகள் எழுதியிருக்கிறார். தற்கொலையை பத்தி எழுதியிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை சொல்ல முடியும், நீ படிச்சு பார்க்கலாம். முக்கியமான நூல் தான் அது. சரி, ஒமின் அஹம்மி முஅல்லஃபாத்திஹி அவருடைய படைப்புகள்ல அவருடைய ஆக்கங்கள்ல முக்கியமானது ஒன்னு நதராத். இப்ப நாம பேசினதுதான். இது வந்து 3 பாகம். வயதும்மு மஜ்முஅத்தன் மின் மக்காலாத்தின் ஃபில் அதுவில் இஜ்திமாயி வன் நக்தி வ சியாசத்தி வல் இஸ்லாமியாத்தி. இதுல வந்து இந்த மாதிரியான கட்டுரைகள் இருக்கும். சமூக இலக்கியம், அதே மாதிரி நக்துன்னா விமர்சனம், கிரிட்டிசிசம் சொல்லுவாங்கல்ல, அது சம்பந்தமா, அதே மாதிரி அரசியல், அதே போல இஸ்லாமி தலைப்புகள்ல அதுல இருக்கும். மேலும் வாயுதன் மஜ்முஅத்தம் மினல் கிஸஸில் கஸீரா அல் மௌதுவா அவில் மன்கூலா, ஷார்ட் ஸ்டோரி, சில ஷார்ட் ஸ்டோரிகளுடைய தொகுப்பு அதுல இருந்துச்சு. அந்த ஷார்ட் ஸ்டோரிங்கிறது வந்து ஒண்ணு மௌதுவா இவரே படைச்சதா இருக்கும், இவரே எழுதுனதா இருக்கும், அல்லது மன்கூலா வேறு மொழிகள்ல இருந்து நகல் செய்யப்பட்டதா இருக்கும், மொழிபெயர்க்கப்பட்டதாக இருக்கும். அதுவும் அதுல இருந்துச்சு. ஜமீஉஹா கானத் கத் நுஷரத் ஃபி சுஹுஃபி, இவை அனைத்துமே அந்த முஅய்யதுங்கிற பத்திரிகையில வெளியானதுதான். பல பத்திரிகைகள்ல வெளியே வந்ததுதான். வகது பதா கிதாபத்தஹா முந்து வகது பதா கிதாபத்துஹா முந்து ஆம் 1907 இருந்து எழுத ஆரம்பிச்சிருக்கிறார். சரி, இது முதலாவது. இரண்டாவது அல் அபராத், நதராத் மாதிரி அபராத், இது ஒரு அவருடைய ஆக்கங்கள்ல ஒண்ணு. இதுல எதும்பு கிசஸின் மொத்தம் 9 ஸ்டோரிகள் இதுல இருக்குது, 9 கதைகள் இதுல இருக்குது. ஒகது துபியல் கிதாபு, இந்த புஸ்தகம் வந்து 1916ல பதிப்பிக்கப்பட்டது. மூணாவது ரிவாயத்துன் பி சபீலி தாஜ் அப்படின்னு ஒரு நாவல், பி சபீலி தாஜ் அப்படிங்கிற தலைப்புல ஒரு நாவல். தரஜமஹல் மன்ஃபுலூத்தி இந்த நாவலை வந்து அவர் மொழிபெயர்த்தார். மினல் லுகத்தில் பிரென்சியா வ தஸர்ரஃப ஃபீஹா, பிரெஞ்சு மொழியிலிருந்து மொழிபெயர்த்து அதுல இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா கொஞ்சம் அதுல சில மாற்றங்களை என்ன செஞ்சிருக்கார், பண்ணியிருக்கிறார். அதாவது பிரெஞ்சுங்கிறது அது ஒரு வேறொரு நாடு, வேறொரு சூழல் இருக்கும். அதை அரபு மண்ணுக்கு அவருடைய மண்ணுக்கு ஏத்த மாதிரி அதுல சில மாற்றங்களை செஞ்சு அந்த நாவலை வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். இது மூணாவது. அடுத்து நாலாவது ரிவாயா போல் ஃபர்ஜீனி, அதிகமா நினைக்கிறேன் பவுலா இருக்கும்னு நினைக்கிறேன். அரபியில இப்படிதான் இருக்குது, நமக்கு நம்ம இப்படிதான் வாட்சி ஆகணும். நம்ம முஸ்லீம் பேரை வந்து அரபுகள் வந்து அதாவது அவன் இஷ்டத்துக்கு மாத்துறாங்கல்ல, அதாவது நம்ம ஒரு பேர் இருக்கும், அந்த பேர் அடையாளம் தெரியாமே மாத்துவாங்க. அந்த மாதிரி அவனுக்கு அப்படிதான் அதை வாசிக்க முடியும். அது மாதிரி அவன் பேரை நம்ம அரபியில வரும்போது இப்படிதான் வாசிக்க முடியும். அது கரெக்டா இருக்கலாம், அதுல முன்ன பின்ன இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. சரி, இது ஒரு நாவல். சாகஹா அல் மன்ஃபுலூத்தி பாத தர்ஜுமத்திஹி லஹா மினல் லுகத்தில் பிரென்சியா, இதுவும் ஒரு நாவல் தான், பிரெஞ்சு மொழியில வந்த ஒரு நாவல் தான். அந்த மொழியில இருந்து அரபிக்கு மொழிபெயர்க்கப்பட்டதற்கு பிறகு மன்ஃபுலூத்தி என்ன செஞ்சாருன்னா அதுக்கு அவர் தனியாக வாசகம் கொடுத்தார். வஜஅலஹா பி உன்வானில் ஃபதீலா,
அல் ஃபலீலா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருந்தார். அதாவது அவரு பிரெஞ்சிலிருந்து அரபு தெரிஞ்ச ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து அதை அவருக்கு அரபில சொல்ல, அதை கேட்டு வச்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த நடையில என்ன செஞ்சாரு, அந்த நாவலை எழுதினார். அதுக்கு அல் ஃபலீலான்னு பேர் வச்சார். இது 3வது. 4வது. 5வது வந்து ரிவாயத்து தஹ்த லிலாலி ஜீஸ்பூன். இதுவும் ஒரு பிரெஞ்சு வார்த்தை தான். புரிஞ்சுங்களா? இதையும் அதே மாதிரி தான் அந்த டிரான்ஸ்லேட்டர் பிரெஞ்சில இருந்து இவருக்கு அரபியில சொல்ல, அதை இன்னும் என்ன செஞ்சாருன்னு சொன்னா தன்னுடைய சொந்த மொழி நடையில அரபியில மாத்தினார். இதுக்கு வந்து அவருக்கு வச்ச பேர் வந்து வஜஅலஹா பின்வானி மஜ்தூலைன் அப்படின்னு பேர் வச்சிருந்தார் இதுக்கு. சரி, இது அவருடைய முக்கியமான ஆக்கங்கள்ல ஒண்ணு. அநேகமா இந்த கேள்வி வந்து உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க்ல கேள்வி கேட்டாலும் எழுதலாம். 5 மார்க்ல கேட்டாலும் இதை கொஞ்சம் சுருக்கி கூட எழுதிக்கலாம். 10 மார்க் கேட்டா இதை வந்து இன்னும் கொஞ்சம் முலாஃப் முலாஃபிலாம் சேர்த்து மௌசூப் சிபத்தெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம், ஒரு அரை பக்கம் அதிகப்படுத்தினா 10 மார்க் கொஸ்டினாக இது செய்ய மாறும். ஓகேங்களா? இந்த இடையில ஓகேங்களா அப்படின்னு கேட்கும்போது ஓகேன்னு மட்டும் எனக்கு சொல்லிக்கங்க. நீங்கெல்லாம் வந்து கேட்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். ஏன்னா ஜூம்ல மீட்டிங் ஜூம்ல கிளாஸ் நடத்துறது இது ஒரு பெரிய சிக்கல். நீங்க பேசிக்கிறாங்க ஓகே தானே? அடுத்து நீங்களே வாசிங்க. ஆள் பேரை வாசிங்க. வந்துருச்சா உங்களுக்கு? ஏதாவது ஒரு பேர் வாசிக்கிறேன். மஹதி மொல்சா ஒருத்தவங்க இருக்கீங்களே, நீங்களே வாசிக்கிறேன். இல்ல, பேர் மட்டும் வாசிங்க ஜி. நீங்க பாடத்தை வாசிக்க வேணாம், பேர் மட்டும் வாசிங்க. யாரு அடுத்து? உங்களுக்கு ஃபுல்லா டவுன்லோட் ஆயிருச்சா? இல்ல, ஆவல. சரி, அப்ப அடுத்து வந்துருங்க. அதே மாதிரி கீழ இருந்து நம்ம மேல அப்படி போயிட்டே வருவோம். இல்ல அது மேல ஃபர்ஸ்ட்ல வருது, கீழ இருந்தே போயிருவோமே. கதிமாத்து முஸ்தபா சாதிக் அர்-ராஃபி லில் அதபில் அரபியில் ஜதீத். நவீன அரபு இலக்கியத்திற்கு முஸ்தபா சாதிக் ராஃபி அவர்கள் செய்த அவர்கள் ஆற்றிய தொண்டுகள். அந்த இதுக்கு வாங்க. ஹுவ அதீபுன் மிஸ்ரியுன் மஷ்ஹூருன். இவர் ஒரு பிரபலமான எகிப்திய இலக்கியவாதி. உசீப பி சமமி பி ஸலாத்தீன மின் உம்ரிஹி. 30 வயசுல அவருக்கு காது கலா பூச்சி போல தெரியுது. வலம் தகிப் இஆகத்துஹு ஹாஜிஸன் தூன தஹ்கீகி சுஹரத்தின் அதபியத்தின் வாசியத்தின். அவருக்கு ஏற்பட்ட அந்த உடல் குறை என்பது அவருடைய பரந்துபட்ட இலக்கிய பிரபலத்தை உறுதிப்படுத்துவதற்கு தடையாக இருக்கவில்லை. அதை வந்து லட்சியத்தை அடையிறதுக்கு தடையாக இருக்கல அப்படின்னு சொல்றார். சார், மௌலிதுஹு உலித முஸ்தபா சாதிக் ராஃபி ஃபி சனத்தி 1880 பிறந்தார். ஃபி பைத்தி ஜத்திஹி லி உம்மிஹி. தாய்வழி பாட்டனாருடைய வீட்டுல. ஃபி கரியத்தி பக்தீம் அப்படிங்கிற ஊர்ல. பி மஹாபதத்தில் கல்யூபியா அப்படிங்கிற மாகாணத்துல. சரியா? மஹல்லி ஓதுனா மஹல்லி கீழே வந்து கல்யூபி அப்படின்னு சொல்லி ஒரு இது பேர் வந்திருக்கும். அந்த ஊர் தான் அது. ஆச ஹயாத்தஹு ஃபி தன்தாங்கிற ஊர்ல தான் முழுசா வாழ்ந்திருக்கிறார். என்தமி இலா மதரசத்தில் முஹாஃபதீன். அந்த கலாசாலையோடு அந்த பள்ளியோடு தொடர்புடையவராக இருந்திருக்கிறார். வஹிய மதரசத்துன் ஷேரியத்துன் தாபியத்தன் லி ஷேரில் கிளாசிக்கி. மாடர்ன் கிளாசிக்னு சொல்லுவாங்கல்ல, அதுல புராதன கவிதை அதை பின்பற்றக்கூடிய ஒரு, அதாவது இந்த இடத்துல மதரசான்னு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது கிளாசிக்கல் கவிதையை பின்பற்றக்கூடிய அந்த சிந்தனை பள்ளியை சார்ந்தவர் அவர். ஷகல வாலிதுஹு மன்சிபல் கலாய் ஷரீஃபி கசீரின் மின் காலிபி மிஸ்ர். அவருடைய தந்தை வந்து
எகிப்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மார்க்க நீதிபதியினுடைய பொறுப்பை என்ன செஞ்சிருக்கிறார், பொறுப்பில் பணியாற்றி இருக்கிறார். வகான ஆகிரு அமலின் லஹு ஹுவ ரியாசத்து மஹ்கமத்தி தந்தா ஷர்இய்யா, தந்தாவினுடைய ஷரியத் கோர்ட்டினுடைய தலைமை பொறுப்பில் அவர் கடைசியா பணியாற்றினார். அம்மா வாலிதத்துஹு ஃபகானத் சூரியத்தல் அஸ்லி கபீஹி, பாப்பா எப்படி வந்து சிரியா அசல்ல சிரியாவோ அதே மாதிரி உம்மாவும் பிறப்பாலேயே சிரியாக்காரவங்க. ஃபகான அபுஹா ஷேக் அத் தௌஹி அல்லது தூஹி, எப்படியாவது படிச்சுக்கங்க அதை. அவனுடைய தந்தை வந்து ஒரு வியாபாரியா இருந்திருக்கிறார், அதாவது அவங்க அம்மாவுடைய தந்தை. தசீரு கவாஃபிலுஹு பித்திஜாரத்தி பைன பிஸ்ர் வ ஷாம், அவருடைய வணிக பயண குழுக்கள் வந்து எகிப்துக்கும் சிரியாவுக்கும் இடையில போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். அப்ப இதுதான் அவங்களுடைய இது போல தெரியுது. அஸ்லுஹு மின் ஹலப், அவங்களுக்கு அசல் ஊர் வந்து அலப்போ. வகானத் இகாமத்துஹு பி பஹ்தீம் மின் குரா முஹாஃபத்தில் கலியூபியா, ஆனா அவர் தங்கி இருந்தது ஃபுல்லா அந்த பஹ்தீம்ங்கிற ஊர்ல தான். சரி, இது அவங்க வாப்பாவை பத்தி. அடுத்து நஷ்அத்துஹு வ ஹயாத்துஹுல் இல்மியா, இல்தாக்க ராஃபி பில் மദ്രസத்தில் இப்திதாயியா, ஒரு ஊர் இருக்கு பாருங்க, தமன்ஹூர் அப்படிங்கிற ஊர்ல ஆரம்ப பாடசாலையில ஒரு முதல்ல சேர்றாரு. அந்த ஊர்ல தான் அவங்க வாப்பா வந்து முதல்ல இவர் சேரும்போது அவர் காலியா இருக்கிறார். அது அந்த ஊர்ல தானே சேர்ப்பாங்க, அவர் பணியாற்ற ஊர்ல தானே சேர்ப்பாங்க. வஹஸல அல ஷஹாதத்தில் இப்திதாயியா பி தஃபவுகி, அப்போ அந்த ஆரம்ப பாடசாலையில அதை முடிச்சு அந்த சர்டிபிகேட் வாங்குறாரு. பி தஃபவுகி, அதுல வந்து அதாவது முதலிடம்னு அர்த்தம் வைக்கணும் அதுக்கு. அதாவது நம்ம சொல்லுவோம்ல அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்குறாரு. சும்மா உசீப பி மர்தின் யுகால் அன்னஹு டைபாய்டு ஜுரம் வந்துருச்சு போல தெரியுது அவருக்கு. அக்காதஹு இத்தத்த ஷுஹூரின் ஃபி ஸரீரிஹி, அது பல மாதங்களாக அவரை படுக்கையில தள்ளி விட்டது. வஹரஜ மின் ஹாதல் மர்தி முஸாபன் ஃபி உதரைஹி, இந்த டைபாய்டில் அவர் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் அவருக்கு காது கேளாம போச்சு. அந்த பிரச்சனை அவருக்கு வந்திருக்கு. வஷ்தத்த பிஹில் மர்து ஹத்தா ஃபகத சம்அஹு நிஹாயியன் ஃபி 30 உம்ரிஹி, அந்த காதுல ஏற்பட்ட அந்த பாதிப்பு கடைசியில 30 வயசுல அவருக்கு மொத்த காதும் செஞ்சிருச்சு, கேட்காம போயிருச்சு. சரி, வலம் யஹ்சுல் ராஃபி ஃபி தாலீமிஹி நிஸாமி அலா அக்தர் மின் ஷஹாதத்தில் இப்திதாயியா, இந்த முஸ்தபா சாதிக் ராஃபி வந்து தம்முடைய அந்த தாலீம்ல அவருடைய போதனையில வந்து ஆரம்ப கட்டத்தில் அவர் வாங்கின அந்த சர்டிபிகேட் அதிகமாக அவர் எதையும் அவர் படிக்கல. அவருடைய மொத்த படிப்பே இந்த ஷஹாதத்தில் இப்திதாயோட முடிஞ்சு போச்சு. அதாவது நம்மளாம் சொல்லுவோம்ல பிரைமரி லெவல், இந்த பிரைமரி லெவலோட முடிஞ்சு போச்சு. மிசலல் அக்காதி ஃபி தாலிமிஹி, அப்பாஸ் மஹமூத் அல் அக்காதுன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை மாதிரியே இவரும் ஆரம்ப நிலையோடைய அவருடைய படிப்பு முடிஞ்சு போச்சு. கதாலிக்க கான ராஃபி மிசல தாஹா ஹுசைன் சாஹிப ஆஹத்தின் தாயிமா, தாஹா ஹுசைன் அப்படின்னு ஒரு இலக்கியவாதி உண்டு. இதே எகிப்து அரபு இலக்கியத்துல தாஹா ஹுசைன் ஒரு ஆள் உண்டு. எப்படி அவருக்கு வந்து கடைசி வரைக்கும் கண் பார்வை இல்லாம போச்சோ அது மாதிரி இவருக்கு கடைசி வரைக்கும் காது கேட்காம போயிடுச்சு. இவருக்கு என்ன, தாஹா ஹுசைனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுங்கிறத சொல்றாரு. ஹிய ஃபுக்தானுல் பஸர் இந்த தாஹா ஹுசைன் ஓ ஃபுக்தானு சம்இ இந்த ராஃபி, அதாவது ஒரு வகையில இவர் அப்பாஸ் மஹமூத் அக்காது மாதிரி பிரைமரி லெவல தாண்டல படிப்புல. எப்படி அப்பாஸ் மஹமூத் அக்காது வந்து பெரிய இலக்கியவாதியாக இருந்தார், அது மாதிரி இவர் இலக்கியவாதி. அதே மாதிரி இன்னொரு வகையில வந்து இவர் அதே எகிப்து இலக்கியவாதியான தாஹா ஹுசைன் மாதிரி. தாஹா ஹுசைன் வந்து பெரிய இலக்கியவாதி, ஆனா அதே போல அவருக்கு முழுசா கண்ணுக்கு பார்வை கிடையாது. அதே மாதிரி இவரும் இலக்கியவாதி, இவருக்கு முழுசா காது கேட்காது. அந்த ஒப்பீடுக்காக சொல்றாரு. ஒமாதாலிக்க பக்கத்து கானர் ராஃபி மிஸ்ல ஜமீலிஹி தஹா ஹுசைன் மின் அஸ்ஹாபில் இராதத்தில் ஹாசிமத்தில் கபியா, உறுதியான லட்சியவாதிகளில் ஒருவராக என்ன செஞ்சார். எப்படி தஹா ஹுசைன் இருந்தாரோ அதே மாதிரி முஸ்தபா சாதிக் ராஃபி அப்படியே இருந்தார். பலம் யஅப பில் அகபாத்தி, எதிர்படக்கூடிய தடைகளை அவர் பொருட்படுத்துவதில்லை. வைன்னமா இஸ்தத்த அஸ்முஹு, மாறாக அவருடைய உறுதி தான் இன்னும் என்ன செய்ய அதிகரிக்கும். தடை வர வர அவர் வந்து ரொம்ப அவருடைய அவர் எண்ணமெல்லாம் ரொம்ப உறுதியாக இருக்கும்.
ரொம்ப முயற்சி பண்ணுவாரு, அளவு கடந்த முயற்சி எடுத்துக்கொள்வார். வத்தஅல்லம அலா யதி வாலிதிஹி, அந்த மாதிரி நேரங்கள்ல அவர் வந்து தன்னுடைய தந்தையிடத்திலே படித்துக் கொள்வார். வலம் யஸ்தமிர்ர முஸ்தபா சாதிக் ராஃபி தவீலன் ஃபி மைதானி ஷிஅர், கவிதை என்கின்ற அந்த களத்துல முஸ்தபா சாதிக் ராஃபி நீண்ட நாள் நீடித்திருக்கவில்லை. ஃபகத் இன்சரஃப அனி ஷஅரி இலல் கிதாபத்தி நஸ்ரிய்யா, கவிதையை விட்டு அவர் உரைநடைக்கு செஞ்சிட்டாரு, குறுகிய காலத்துல திரும்பிட்டார். ஏன்னா லிஅன்னஹு வஜதஹா அத்வா, அந்த உரைநடை தான் அவருக்கு ரொம்ப இலகுவாக இருந்தது, அதுதான் அவருக்கு ரொம்ப வழக்கமாக இருந்ததாக, பொருத்தமாக இருந்ததாக அவர் கருதினார். அதனால கவிதையை விட்டுட்டு உரைநடைக்கு வந்துட்டார். அடுத்து இப்தாஹு வ அமாலுஹுல் அதபிய்யா, அவருடைய படைப்பாக்கமும் அவருடைய இலக்கிய பணிகளும். அபதா ராஃபி ஃபி ஸலாஸத்தி மயாதீன், முஸ்தபா சாதிக் ராஃபி வந்து 3 களங்கள்ல என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா பணியாற்றி இருக்கிறார். வதா ராஃபி ஹயாத்தஹுல் அதபிய்யா ஷாயிரன் ஃபி மதரசத்தில் பாரூதி, முஸ்தபா சாதிக் ராஃபி வந்து தன்னுடைய இலக்கிய வாழ்க்கையை முதல்ல வந்து கவிஞராக தொடங்கி இருக்கிறார். அது எங்க அப்படின்னா மதரசத்தில் பாரூதி, சாமி அல் பாரூதின்னு ஒரு இலக்கியவாதி ஒருத்தர் வருவார். அவருடைய பள்ளியில கவிஞராகத்தான் அவருடைய இலக்கிய வாழ்க்கை தொடங்கி இருக்கிறது. அஹ்ரஜ இத்தத தவாவில், நிறைய கவிதை ஏடுகளை அவர் செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். லஹர அவ்வலுஹா 1902, முதலாவது கவிதை ஆக்கம் வந்து 1902 என்ன செஞ்சிருக்கு, முதல்ல வந்திருக்குது. வசபஹு அல் மன்ஃபுலூத்தி பி அன்னஹு மின் ஷுஅராஇல் மஆனி அபி தமாம், கிட்டத்தட்ட அபு தமாம் அப்படின்னு ஒரு கவிஞர் ஒருத்தர் இருந்தார். இது வந்து எந்த காலத்துலன்னு சொன்னா புராதன காலத்துல. அவருடைய கவிதையை போலவே இவர் கருத்துக்களை வந்து அதிகமாக சொல்லக்கூடிய கவிஞராக இருந்திருக்கிறார் அப்படின்னு செய்யறாங்க. இவரை பத்தி மன்ஃபுலூத்தி புகழ்ந்து பேசுறார். இந்த கவிதைகள்ல சில பேருடைய கவிதைகள் வெறும் வார்த்தை ஜாலங்கள் மட்டும் இருக்கும், அதாவது அடுக்கு மொழியில இருக்கும், ஆனா பெருசா விஷயம் ஒண்ணு இருக்காது, அதுல தத்துவம் ஒண்ணு இருக்காது. ஆனா சில பேருடைய கவிதைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா கருத்தும் இருக்கும், வார்த்தை நயமும் இருக்கும். சில பேர் கருத்துக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கருத்துக்களை பெருசா இது பண்ண மாட்டாங்க, ஆனா அடுக்குமொழி மட்டும் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஆனா இவருடைய இது வந்து அடுக்குமொழியோட இருக்காது, மாறாக அதோட சேர்த்து கருத்துக்களும் என்ன செய்யும், ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. சார் அல் மைதானுல் அவ்வலுல்லதி இன்தகல இலைஹி ராஃபி அல்லதி கான முக்கையதன் பில் வஸ்னி வல் காஃபியா ஹுவ மைதானு நஸ்ரி ஷஅரி அல் ஹுர். சரி, இதுல முதல்ல கவிதையில தான் இயங்கினாருன்னு சொல்லல, அந்த முதலாவது களத்துல இருந்து அடுத்து வந்து இவர் எங்க போறார் அப்படின்னு சொன்னா அதே கவிதை நடையில இந்த சுதந்திரமான உரை நடைக்கு போறார். அதாவது அதுவும் கவிதை நடை தான் இருக்கும், ஆனா கவிதைக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுமானம் ஒண்ணு இருக்குது. இன்ன வசன்ல இன்ன காஃபியாவுல வரணும். நீங்க இதுல படிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு கவிதையும் பாத்தீங்கன்னா ஒரு மெட்டுக்குள்ள அடங்கும். இப்ப தமிழ் பாட்டு எடுத்தீங்கன்னா தன்ன 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 அப்படின்னு வருது இல்ல, இதே மாதிரி ஒவ்வொரு கவிதைக்கும் அரபியில ஒரு மெட்டு ஒண்ணு இருக்கும். பா இலன் முஸ்தப் இலன் அப்படின்னு சொல்லி வரும். அது இந்த காஃபியா படிச்சா தெரியாது. அதாவது ஒவ்வொரு கவிதையும் ஒரு மெட்டுக்குள்ளதான் வரும். அதுல என்ன செய்யும் சொன்னா அது ஒரு சொல் கட்டுமானம். அந்த இப்போ உதாரணமா தமிழ்ல பாத்தீங்கன்னு சொன்னா புது கவிதைன்னு ஒன்று இருக்குது, மரபு கவிதைன்னு ஒண்ணு இருக்குது. மரபு கவிதை அப்படிங்கிறது வந்து இந்த சொல் கட்டுமானம்லாம் கரெக்டா இருக்கும். புரிஞ்சுங்களா? குறிப்பிட்ட ராகத்தை மெட்டுக்குள்ள அது அடங்கும் கரெக்டா. ஆனா புது கவிதைங்கிறது அப்படி கிடையாது. ஒரு மெட்டுக்குள்ள ஒரு ராகத்துக்குள்ள ஒரு சந்தத்துக்குள்ள அடங்காது அது. புரிஞ்சுங்களா? அது வந்து இஷ்டத்துக்கு எழுதுறது. அந்த புது கவிதையை வந்து புது கவிதைக்கு வந்து பாதை போட்டவர் வந்து நம்ம கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க. நீ அவருடைய நூல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மெட்டுக்குள்ள ஒரு இதுக்குள்ள அடங்காது அது. புரிஞ்சுங்களா? ஆனா மரபு கவிதை வந்து ஒரு மெட்டுக்குள்ள ஒரு ராகத்துக்குள்ள அடங்கும். முஸ்தபா சாதிக் ராஃபி வந்து ஆரம்பத்துல அந்த மரபு கவிதைங்கிற அந்த களத்துலதான் என்ன செஞ்சாரு, இயங்கிட்டு இருந்தாரு.
அதுல இருந்து அவர் என்ன செய்யறார், அடுத்து வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா அடுத்த நிலைமைக்கு மாறுறாரு. அது என்னன்னு சொன்னா புது கவிதைன்னு வச்சுக்கலாம். அதாவது பாக்குறதுக்கு கவிதை மாதிரி தெரியும், துண்டு துண்டா இருக்கும். ஆனா வந்து அது 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 ஒரு வகையில ஒரே நடைதான், ஆனா கவிதை மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? அதுக்கு அடுத்து மாறுறாரு. அடுத்து வந்து அம்மல் மைதானுஸ்தானி அல்லது ஹரஜ இலைஹிர் ராஃபி. அடுத்த அவர் பணியாற்றிய அடுத்த களம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பகுவ மைதானு திராசாத்தில் அதபியா, அதபு இலக்கிய ஆய்வுகள்ல அவர் செய்தார். இலக்கிய ஆய்வுகள் என்கின்ற களத்துல அவர் அடுத்து இயங்குகிறார். கான கிதாபுகு அண்ட் தாரிகில் ஆதாபில் அரப். அதனுடைய முக்கியமான நூலாக நம்ம சொல்றதா இருந்தா தாரிகு ஆதாபில் அரப் அப்படிங்கிற ஒரு நூல். ஓ கிதாபுன் பாலிகத்துல் கையுமா, பாலிகுல் கையுமா, உச்சபட்ச மரியாதை உள்ள ஒரு நூல் இது. வல அல்லஹு கான அவ்வல கித்தாபின் ஃபி மௌதுஇஹி யதுஹுரு ஃபில் அஸ்னில் ஹதீஸ். நவீன காலத்தில் வெளியான இந்த தலைப்பிலேயே முதலாவது நூல்னு சொல்லி இதை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லிஅன்னஹு லஹர ஃபி அவாயில் கர்னில் இஸ்ரீன், 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்க காலகட்டத்தில் இது வெளியாச்சு. குறிப்பா சொல்றதா இருந்தா 1911 வெளியாச்சு. அப்ப இந்த தலைப்புல நவீன காலத்துல வெளியான நூல்கள்ல முதல் நூலாக இருப்பதற்கு இது வாய்ப்பு இருக்கிறது. இதுல அவர் என்ன செய்யறார், எழுதுறார். தும்ம கத்தபர் ராஃபி பாததாலிக்கு கிதாபுல் மஷ்ஹூர் தஹ்த ராயத்துல் குர்ஆன். அடுத்து ராயத்துல் குர்ஆன் அப்படிங்கிற அந்த தலைப்புல ஒரு நூல் எழுதுறார். ஒஃபீஹி யதஹத்தஸு இஜாஸில் குர்ஆனி. அதுல குர்ஆனுடைய அற்புத தன்மைகளை பத்தி பேசுறார். குர்ஆன் எந்தெந்த வகையில அடுத்தவங்களை இயலாமலாக்கும் அப்படிங்கிற மோஜிசத்துல் குர்ஆனை பத்தி பேசுறார். வரத ஃபீஹி அலா ஆராய் தக்தூர், வரத இல்ல ரத்த ஃபீஹின்னு வச்சுக்கோங்க. வரத்த ஃபீஹி அலா ஆராய் தக்தூர் தாஹா ஹுசைன் ஃபி கிதாபில் மஅரூஃபி பி இஸ்மி ஃபி ஷிஅரில் ஜாஹிலி. தாஹா ஹுசைன் ஒருத்தர் சொன்னோம்ல, எகிப்து இலக்கியவாதின்னு, கண் தெரியாதவர்னு. அவர் வந்து யாருன்னு சொன்னா பேரளவு அவர் பேரால முஸ்லிம் தான். ஆனா மேற்கத்திய உலகம் இவருக்கு கிட்டத்தட்ட 47 ஆனரரி டாக்டர்ஸ் பட்டம் கொடுத்துருக்காங்க. 47 கௌரவ டாக்டர் பட்டங்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு முஸ்லிம் பேர்ல இருந்துகிட்டு இஸ்லாத்தை விமர்சித்து எழுதுனா உலகமே பாராட்டத்துக்கு தகுதியான, உலகமே பாராட்டத்துக்கு தயாரா இருக்குங்கிறதுக்கு தாஹா ஹுசைன் பெரிய ஆதாரம். இவருடைய நூல்ல நிறைய விமர்சனத்திற்குரிய கருத்துக்கள், இஸ்லாத்தை வந்து மலினப்படுத்தி நிறைய விஷயங்கள் எழுதுவார். அப்படி எழுதப்பட்ட நூல்ல ஒண்ணுதான் ஃபி ஷிஅரில் ஜாஹிலி அப்படிங்கிற நூல். அந்த நூல்ல அவர் எழுதின கருத்துக்களுக்கு நிறைய என்ன செய்யறாருன்னு சொன்னா முஸ்தபா சாதிக் ராஃபி இந்த ராயத்துல் குர்ஆன்ங்கிற நூல்ல பதிலடி கொடுத்து நிறைய எழுதியிருக்கிறார். சரி, அடுத்து யத்தி அல் மைதானுல் அஹீர், மூணாவது களம். இது ரெண்டாவது களம், இது மூணாவது களம். மூணாவது களம் எதுன்னு சொன்னா அல்லதி தஜல்லத் ஃபீஹி அபுக்கரியத்து ராஃபி. அதுலதான் முஸ்தபா சாதிக் ராஃபி அவருடைய அந்த என்ன அபுக்கரியத்துனா அவருடைய உச்சபட்ச திறன் என்ன செய்து வெளிப்படுது. வஸல ஃபீஹி இலா மகானத்திஹில் ஆலியா ஃபில் அதபில் அரபியல் முஆசிர் வல் கதீம். சமகால அல்லது பழைய கால அரபு இலக்கியத்துல உயர்ந்த ஸ்தானத்தை அவர் இதன் மூலமாகத்தான் அடைந்தார். வல்லதி அஹ்லஸலஹு ராஃபி ஃபில் ஜுஸில் அஹீரி மின் ஹயாத்திஹி. இன்னும் சொல்ல போனா அவருடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில இது அவருக்கு கிடைக்குது. வஅபதா ஃபீஹி இப்தான் அஜீபன், மிகவும் ஆச்சரியகரமான வியக்கத்தக்க படைப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். வஹாதிஹில் மகாலாத்து ஜமஅஹா அர்-ராஃபி ஃபகானத் கிதாபுஹு வஹியுல் கலம். அந்த அது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா தனித்தனி கட்டுரைகளாக தான் எழுதுறாரு. அதை ஃபுல்லா மொத்தமா சேர்த்து வஹியுல் கலம் அப்படிங்கிற பேர்ல ஒரு நூலாக மாத்துறார். பேனாவின் வஹி அப்படிங்கிற பேர்ல என்ன செய்யறாரு, மாத்துறார். அடுத்து ஒமின் முஅல்லஃபாத்திர் ராஃபி, முஸ்தபா சாதிக் ராஃபியினுடைய மற்ற ஆக்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தீவானு ஷிஅர், இது மூணு பாகம். இஜாஸுல் குர்ஆன், இது ஒரு இஜாஸுல் குர்ஆனி வல் பலாகத்து நபவியா, இது ஒரு புக்கு. அடுத்து ரசாயிலுல் அஹ்சான், அடுத்து தீவானுன் நதராத், அஸ்ஸஹாபுல் அஹ்மர், ஹதீசுல் கமர், அவுராக்குல் வர்த். ஹதீசுல் கமர் தான் ஏற்கனவே வந்துருச்சே. அடுத்து அல் மசாக்கீன், அடுத்து அல சுஃபூத், மலக்கத்துல் இன்ஷா, மௌஇதத்து ஷபாப். இந்த மௌஇதத்து ஷபாப் அப்படிங்கிறது வந்து மஸ்ரஹியத், அது ஒரு நாடகம்.
அது ஒரு நாடகம் அது. சரி, இது அவருடைய ஆக்கங்கள். வஃபாத்துஹு முஸ்தபா சாதிக்கினுடைய கடைசி காலகட்டம், அவருடைய மரணம் ஆமி 1934. இஸ்தைகத ராஃபி லிஸலாத்தில் ஃபஜ்ர், அர்த்தம் தெரியும் இதுக்கு. சும்ம ஜலஸ யத்லுல் குர்ஆன ஃபஷஅர பிஹர்கத்தின் ஃபீ மஅத்ததிஹி. காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்து உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருடைய இறப்பையில ஏதோ ஒரு உஷ்ணம் தெரியுது. தனாவலதாக தவா, அதுக்காக மருந்து சாப்பிட்டாரு. சும்மா ஆத இலா முசல்லாஹு, தொழுக போனாரு. கொஞ்ச நேரம் கழிஞ்சு சும்மா நகதர சார, பின்பு எழுந்து நடக்க ஆரம்பிச்சாரு. பலம்மா கான பில் பகுவி பகுவி சக்கத்தால அறுது. அநேகமா பகுனா ஒரு வீட்டினுடைய ஒரு பகுதியா இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமா அங்க எழுந்து நடக்கும்போது கீழே விழுந்துட்டாரு. வலம்மா ஹப்பலஹு அஹ்லு தாரி வஜதுஹு மையித்தன். அந்த அதாவது வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அவரை தேடும் போது பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்கிறார். ஓ ஹுமில ஜுஸ்மானுஹு, அப்போ அவருடைய பிரேதத்தை என்ன செய்தாங்க, தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஓ துஃபீன பாத ஸலாத்தில் லுஹ்ரி இலா ஜிவாரி அபவைஹி ஃபி மக்பரத்தில் ஆயிலத்தி ஃபி தன்தா. தன்தாங்கிற அந்த ஊர்லயே ஃபி மக்பரத்தில் ஆயிலா, அநேகமா நினைக்கிறேன் அவருடைய குடும்பத்தாருடைய மக்பராவா என்னன்னு தெரியல. அதை பார்த்துக்கங்க. அவங்களுடைய பெற்றோருக்கு பக்கத்திலேயே என்ன செஞ்சுட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. தூப்பிய முஸ்தபா சாதிக் ராஃபி அண்ட் உமரின் யுனாஹிசு 57 ஆமன். சுமார் 57 வயதுல என்ன செய்யறாரு, இறந்து போறார். இவரு ஒரு முக்கியமான ஆளு தாங்க, முஸ்தபா சாதிக் ராஃபி. இதையும் படிச்சுக்கங்க. அடுத்து ஹயாத் வ அமால் ஹாஃபிஸ் இப்ராஹிம். ஹாஃபிஸ் இப்ராஹிம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோம் உஸ்தாத். சரி. தாரீஃபுன் கஸீர் அன் ஹயாத் ஹாஃபிஸ் இப்ராஹிம். ஹாஃபிஸ் இப்ராஹிம் அவர்களை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம். முஹம்மது ஹாஃபிஸ் இப்ராஹிம் அவருடைய பேரு. ஹுவ மின் அஷ்ஹரி ஷுஅராஇல் அரபில் முஆசிரீன ஆம்மத்தன் வ மிஸ்ர் காசத்தன். பொதுவாக சமகால அரபு கவிஞர்கள்ல பிரபலமானவர், குறிப்பா எகிப்திய கவிஞர்கள்ல ரொம்ப பிரபலமானவர். வஹுவ சாஹிபு அல்காபி ஷாயிரின் நீல் வ ஷாயிரு ஷுஅப். இவருக்கு ஷாயிரு நீல், நைல் கவிஞர் அப்படின்னு இவருக்கு ஒரு பட்ட பேர் உண்டு. அது மாதிரி ஷாயிரு ஷுஅப் அப்படிங்கிற பட்ட பேரு இவருக்கு உண்டு. ومن الجدير بالذكر أنه تمتع باحترام عال عند من يؤيدونه وعند خصومه كذلك. இவருடைய வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இவர் ஆதரவாளர்களாலும் மதிக்கப்பட்ட மனிதராக இருந்தார். இவர் எதிரிகளாலும் மதிக்கப்பட்டவராக இருந்தார். இவருக்கு பிடிக்காதவங்க கூட இவருடைய கண்ணியத்தை உயர்த்தி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதராக இருந்தார். சரி, அடுத்து மௌலிதுஹு வ நஸ்அத்துஹு வ தஅல்லுமுஹு. அவருடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய படிப்பு எல்லாம் சேர்ந்து. உலித ஹாஃபிஸ் இப்ராஹிம் அலா மத்னி சஃபீனத்தின். அவர் ஒரு கப்பல்ல தான் பிறக்கிறார். அவர் பிறந்தது ஒரு கப்பல்ல. மத்தன்னா மேலன்னு அர்த்தம். ஒரு கப்பலுக்கு மேலதான் பிறக்கிறார். ராசியத்தின் அலா நஹரின் நீல். அதாவது இது கப்பல்னா பெரிய கப்பல்னு அர்த்தம் கிடையாது. சாதாரணமான இது இருக்கும்ல, அந்த மாதிரியான கப்பல்னு வச்சுக்கோங்க. சின்ன ஒரு போட் மாதிரி பெருசா பெரிய ஒரு ஆத்துல போகக்கூடிய ஒரு பெரிய கப்பல் மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. ராசியத்தின் அலா நஹரின் நீல் அமாம தைருத். தைருத்துங்கிறது வந்து அது ஒரு ஊர். அந்த ஊர்ல நைல் நதியில நங்கூரம் நிறுத்தப்பட்டிருந்த, ராசியத்துல நங்கூரம் போட்டு நிறுத்தப்பட்டிருந்த அர்த்தம். நங்கூரம் விட்டிருந்த ஒரு கப்பலுக்கு மேலதான் பிறந்தார். அவங்க அப்பா வந்து ஒரு கப்பல் சார்ந்த ஒரு ஊழியர் தான் அவர். அதனால அங்கே பிறந்திருக்காரு போல தெரியுது. ஒஹிய மர்கசும் பி முஹாஃபதத்தி
அஸ்யூத். அந்த தைரூத்ங்கிறது வந்து அஸ்யூத் மாகாணத்துல ஒரு முக்கியமான சென்டர். யாருக்கு பின் அபின் மிஸ்ரியில் அஸ்லி உம்மின் துர்க்கியத்தில். இவர் வந்து எகிப்து தந்தை, துருக்கி தாய். இந்த கப்புல்ஸ்க்கு பிறந்தவர். பிறந்தது எப்ப அப்படின்னா வதாலிக்கு ராபி மின் ஷஹரி பிப்ரவரி சுபாத் பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி 1872. சரி. சும்ம தூப்பிய வாலிதுகு ஒவ்வொரு சகீர். இவருடைய சிறுபிராயத்திலே தகப்பனார் இறந்து போயிட்டார். அத்தத் பிஹி உம்முஹு கபல வஃபாத்திஹா இலல் காஹிரா. தந்தை இறந்ததுக்கு பிறகு தாய் வந்து அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த பையனை, அதாவது ஹாஃபிஸ் இப்ராஹிம் அவங்கள வந்து கீரோவுக்கு அழைச்சிட்டு வந்துட்டார். ஹைது நஷா பிஹா யத்தீமன். கெய்ரோல தான் இவர் வளர்றாரு அனாதையாக. அதுக்கப்புறம் தாயை இறந்து போயிடுறாங்க. தஹ்த கஃபாலத்தி ஹாலிஹி அல்லதி கான லையிக் ரிஸ்க். மிகவும் குறைந்த வருவாய் உள்ள, நெருக்கடியான வருவாய் உள்ள அவருடைய தாய் மாமாட்ட தான் என்ன செய்யறார், அவருடைய பொறுப்புல தான் வாழ்றார். ஆனா இருந்தாலும் அவருக்கே குடும்ப கஷ்டம், இவரும் போய் பாரமா இருக்க விரும்பல. அதனால சும்மன் தக்கல காலுஹு இலா மதீனத்தி தன்தா. அவருடைய அந்த மாமா வந்து என்ன செய்யறாரு, தன்தாங்கிற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறாரு. ஹுனாக்க தரச ஹாஃபிஸ் குத்தாபின். அங்கதான் வந்து ஹாஃபிஸ் இப்ராஹிம் ஒரு ஆரம்ப பாடசாலையில படிக்கிறாரு. அப்ப அந்த நேரத்துல அஹஸ ஹாஃபிஸ் இப்ராஹிம் பிதீகி ஹாலிஹி பிஹி மிம்மா அஸ்ஸர ஃபீ நஃப்ஸிஹி ஃபரஹல அன்ஹு. அப்போ தானும் தன்னுடைய மாமாவுக்கு ஒரு பாரமாக இருப்பதாக உணர்கிறார். அதாவது அவருடைய மாமா நடவடிக்கையை பார்த்தா இவனையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டி இருக்குதே அப்படின்னு அவருக்கு ஏதோ ஒரு சலிப்பு வருது போல. அதை இவர் உணர்றார். அப்போ உடனே அவரை விட்டுட்டு, இது அவருடைய மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால அவரை விட்டுட்டு இவர் வேற இடத்துக்கு வந்துடுறார். யகூலுல் உஸ்தாத் அஹமது அமீன் ஃபி விலாதத்தி ஹாஃபிஸ் இப்ராஹிம் அலா சஃபாத்தி நீல். அந்த எகிப்தினுடைய அந்த ஆத்துல நங்கூரமிட்டிருந்த கப்பல்ல தானே இவர் பிறந்தாரு. அப்ப எகிப்தினுடைய பரப்புல தானே, நைல் நதியினுடைய பரப்புல தானே பிறந்திருக்கிறாரு. அப்ப அந்த அந்த அவருடைய பிறப்பு எகிப்து பரப்பில், அதாவது நைல் நதி பரப்பில் நிகழ்ந்ததுனால அதை சிலாகிக்கும் வண்ணம் அகமது அமீன் அப்படிங்கிற அந்த அறிஞர் சொல்லும் போது இப்படி சொல்வாராம். கான இர்ஹாசன் லத்தீஃபன் வ ஈமான் தரீஃபன். இதான் இருக்காது நினைக்கிறேன், இதுன்னு அர்த்தம் நினைக்கிறேன், அல்லது இதானே படிக்கலாம். இதா சால் கதரு இல்லா பி வலதி சாயிரின் நீலி இல்லா அலா சஃபாத்தி நீலி. அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, அகமது இப்ராஹிம் அவங்களுக்கு வந்து சாயிருன் நீல் ஒரு பட்டம் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, மேலேயே சொன்னேன். அவருக்கு நைல் நதி கவிஞர் அப்படின்னு ஒரு பட்டம் இருந்தா, மேலே சொன்னோம்ல, சிறப்பு அடைமொழி. என்ன சொல்றாருன்னா, இவர் நைல் நதியினுடைய பரப்புல பிறந்ததே ஒரு விதமான முன்னறிவிப்பாக இருக்குது, ஒரு ஒரு மெல்லிய முன்னறிவிப்பாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு அதாவது நகைப்புன்னு சொல்ல முடியாது, அதை வந்து ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பாக இருக்குது. என்ன அறிவிப்புன்னு சொன்னா, இந்த பிற்காலத்தில் ஷாயிருன் நீல் என்று பேர் வாங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தை நைல் நதியினுடைய பரப்புல பிறக்கணும்னு விதி இருந்திருக்கு போல அப்படின்னு சொல்றார். அதாவது அவர் நைல் நதியினுடைய பரப்புல பிறந்ததுனால அவரு ஷாயிர் நீலாக மாறுறதுக்கான ஒரு அறிவிப்பு என்ன செய்யுது, இதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு அது ஒரு 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 கவிநயத்தோட சொல்றாருன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? அடுத்து கான ஹாஃபிஸ் இப்ராஹிம் ஏதா அஜாயிபி ஜமானிஹி. அவருடைய காலத்தில் ஒரு ஆச்சரியகரமான மனிதராக இருந்தார். லைஸ ஃபகத் ஃபி ஜஸாலத்தி ஷஅரிஹி பல் ஃபி குவத்தி ذاக்கிரத்திஹி. அவருடைய கவித்திறன்ல மட்டும் கிடையாது, மாறாக அவருடைய நினைவாற்றலிலும் அவர் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தார். வல்லத்தி காமத்தி சினீன. அவருடைய நினைவாற்றல் எப்படிப்பட்டதுன்னா, ஆண்டுகள் பல கடந்தாலும் வலம் யுசிபுகள் வகுனு ஒதுழுப்பு அலா மர்ரி 60 சனா. 60 வருஷம் கடந்தா கூட அவருடைய நினைவாற்றல்ல எந்த பலவீனமும் எந்த இயலாமையும் ஏற்படவே இல்லை. அந்த 60 வயசுங்கிறது ஒவ்வொரு ஹாஃபிஸ் இப்ராஹிம் அவருடைய வயசு, மொத்த வயசு அது.
60 வயசுலயும் நினைவாற்றல் குறைபாடு இல்லாம பலவீனம் இல்லாம இருந்தார். ஃபைன்னஹா வலா அஜப இத்தஸஅத் லிஆலாஃபில் கஸாயிதில் அரபிய்யா அல் கதீமா வல் ஹதீஸா. அவருடைய அந்த நினைவாற்றல் என்பது பல்லாயிரக்கணக்கான பழைய நவீன அரபு கவிதைகளை உள்ளடக்கி இருந்தது. எப்ப கேட்டாலும் அவர் என்ன செய்வார், நினைவாற்றல் இருந்து சொல்லுவார். அது மட்டுமல்ல, மிஆத்துல் முத்தாலாத்தி வல் குத்துபி, நூற்றுக்கணக்கான நூல்கள், நூற்றுக்கணக்கான ஏடுகள் அவர் என்ன செஞ்சிருப்பார், மனசுக்குள்ள வச்சிருப்பார். வகான பி இஸ்திதாத்திஹி பி ஷஹாதத்தி அஸ்திகாயிஹி அன் யக்ரா கிதாப் அவ் தீவான ஷாரில் காமிலின் ஃபி இத்தத்தி தகாயிக வ பி கிராஅத்தின் சரியா. அவருடைய நண்பர்கள் வந்து சாட்சி சொல்லுவாங்க. அவருடைய நண்பர்களுடைய கருத்துப்படி ஃபாஸ்ட் ரீடிங் அவருக்கு, அதாவது வேகமான வாசிப்பு தன்மை. சில நிமிடங்கள்ல என்ன செஞ்சிருவாருன்னு சொன்னா, ஒரு நூலை படிச்சு முடிச்சிருவாரு, அல்லது ஒரு கவிதை திரட்ட படிச்சு முடிச்சிருவார். ஒரு சீக்கிரமா சில நிமிடங்களை படிச்சு முடிச்சுட்டு சும்மா பாததாலிக்க எத்தமசலும் பாதி பக்கராத்தின் ஹாதல் கிதாப் அவ் அபியாத்தி தாலிக தீவான், அந்த நூல்ல உள்ள பல வரிகளை என்ன செய்வாருன்னு சொன்னா எடுத்து சொல்லுவார், நினைவாற்றல் எடுத்து சொல்லுவார், அல்லது அந்த கவிதை திரட்டினுடைய சில கவிதை அடிகளை எடுத்து சொல்லுவார். கொஞ்ச நேரம் தான் வாசிச்சிருப்பார், ஆனா அவருடைய மனசுல அது அப்படியே நிற்கும். இது வந்து இதுக்கு யார் சாட்சினா அவங்களுடைய நண்பர்களே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றார். அடுத்து ரவா அன்ஹு பாது அஸ்திகாயிஹி, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்கள் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, அன்னவுக்கான யஸ்மவு காரியல் குரானி ஃபி பைத்தி ஹாலிஹி, சின்ன வயசுல வந்து அவருடைய தாய் மாமா வீட்டுல இருந்தாருன்னு சொல்லி ஏற்கனவே படிச்சோம்ல, அப்போ குரான் ஒருத்தர் ஓதிக்கிட்டு இருக்கிறார், இவருடைய காதுல விழுது. அந்த குரான் ஓதுனவர் என்ன ஓதுனாருன்னா, யக்ரவு சூரத்துல் கஹ்ஃபி அவ் மரியம் அவ் தாஹா, இந்த 3 சூறாக்கள் ஏதோ ஒன்று ஓதுறாருன்னு வச்சுக்கங்க. அவர் ஓத யஹ்பது மா யகூலுஹு, அவருடைய ஓதல் இவருடைய மனசுல பதிய ஆரம்பிச்சான். ஓ யுஅத்திஹி கமா சமிஅஹு பிர்ரிவாயத்தில் லத்தி சமிஅல் காரிஅ யக்ரவு பிஹா, அந்த குரான் ஓதியவர் எப்படி ஓதினாரோ அதே மாதிரி அவர் கேட்டதை போலவே இவர் என்ன செஞ்சார், திரும்பவும் அதை சொன்னாரு அப்படின்னு அவருடைய நண்பர்கள் ஒருத்தவங்க அறிவிக்கிறாங்க. இப்போ நினைவாற்றல் அவருக்கு எவ்வளவு இருந்திருக்குங்கிறதுக்கு இது பெரிய ஆதாரம். இப்போ அவருடைய தேர்ச்சிக்கு, அவருடைய அந்த புலமைக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்திருக்குது. அடுத்து யுஅத்தபரு ஷிஅருஹு சிஜில்லல் அஹதாசி, அவருடைய கவிதைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சமகால நிகழ்ச்சிகளின் பதிவேடுகளாக இருக்கும். இன்னமா யுசஜ்ஜிலுஹா பிதிமாயி கல்பிஹி வ அஜ்ஸாயி ரூஹிஹி, அந்த நிகழ்வுகளை அவர் பதிவு செய்யும் போது உள்ளத்தின் ரத்தங்களால் அதை பதிவு செய்வார். அது மாதிரி உயிர் துளிகளால் அதை பதிவு செய்வார். வயசூஹு மின்ஹா அதபன் கையிமன், அவ்வாறு உயிரை கொடுத்து அதை வந்து மதிப்புமிக்க இலக்கியமாக அதற்கு அவர் வடிவம் கொடுப்பார். யஹுஸ்துன் நுஃபூஸு வ யதுஃபௌஹா இல நஹலத்தி, அதான், அதாவது உயிரை கொடுத்து எழுதி என்ன செய்வார், அதுல வந்து ரொம்ப ரொம்ப முயற்சி செஞ்சு எழுதுவார்னு அர்த்தம் வச்சுக்கங்க. சவாவுன் அலஹக ஃபி ஷஅரிஹி அம் பகா வ அமல அம் யஇஸ, அவருடைய கவிதை சிரிப்பூட்டக்கூடியதாக இருந்தாலும், அதாவது நகைச்சுவையாக இருந்தாலும், அல்லது அவர் அதுல அழுதாலும் சரிதான். அமல அம் யஇஸ, அதில் அவர் நம்பிக்கை இழந்து பேசினாலும் சரிதான், அல்லது ஆதரவு வச்சு பேசினாலும் சரிதான். பக்கத்து காண எத்தரப்பசு குல்ல ஹாதிஸின் ஹாமின் யஅரிது, அவர் முக்கியமான ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார். ஃபயஹ்லுகு மின்ஹு மௌதுஅன் லிஷிரிஹி, அதுல இருந்துதான் தன்னுடைய கவிதைக்கு ஒரு சப்ஜெக்ட், ஒரு தலைப்பை வந்து உருவாக்குவார். வ யம்லஹு பிமா யஜீசு ஃபி சத்ரிஹி, தன்னுடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய உணர்வுகளால அதை என்ன செய்வார், இட்டு நிரப்புவார். சரி, அடுத்து யக்தலிஃபு ஷுஅராஉ ஃபி தரீகத்தி தௌசீலில் ஃபிக்ரத்தி அவில் மௌதுஇ
இலல் முஸ்தமிஈன அவில் குர்ரா. பொதுவாக கவிஞர்கள் வந்து தங்களுடைய சிந்தனைகளையோ தங்களுடைய தலைப்புகளையோ வாசகர்கள்ட்ட கொண்டு சேர்க்கிறதுல பல்வேறு முறைகளை கையாளுவாங்க. அதாவது ஒரு கவிஞர் தன்னுடைய சிந்தனையை ஒரு விதமா கொண்டு போய் சேர்ப்பாரு வாசகர்கள்ட்ட, இன்னொரு கவிஞர் வேறொரு விதத்துல கொண்டு போய் சேர்ப்பார். இப்படி ஆளாளுக்கு வித்தியாசப்படுவாங்க. அதே மாதிரி காணலி ஹாஃபிஸ் இப்ராஹிம் தரீகத்துல் ஹாஸா, அவருக்குன்னு ஒரு தனி பாதை இருந்துச்சு. லம் யகுன் யதமத்தவு பிகத்ரின் கபீரின் மினல் ஹியாலி. அவர் கற்பனைகளை பெரிய அளவில் பயன்படுத்த மாட்டார். பெரும்பாலும் கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்லுவாங்க. கவிதைன்னு சொல்லானே நிறைய பொய் சொன்னாதான் அழகா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. அதனால நிறைய கற்பனைகளை கலந்துதான் என்ன செய்வாங்க கவிஞர்கள் எழுதுவாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் லம் யகுன் யதமத்தவு பிகத்ரின் கபீரின் மினல் ஹியாலி, அதிகப்படியான கற்பனைகளை இவர் பயன்படுத்த மாட்டார். வலாக்கின்னஹு இஸ்தஆல அன் தாலிக பிஜஸாலத்தில் ஜுமலி வ தராக்கிபில் கலிமாத்தி வ ஹுஸ்னி சியாகத்தி. அதுக்கு பதிலாக இவர் என்ன செய்வார் என்று சொன்னா, வார்த்தை ஒழுங்குகள், நயங்கள், அதாவது வாசிக்கும் போது ஒரு எழுச்சியை உண்டாக்கக்கூடிய, ஒரு ஈர்ப்பை உண்டாக்கக்கூடிய அந்த மாதிரியான வார்த்தைகளாலும் வாக்கியங்களாலும் தன்னுடைய கவிதைகளை அவர் அழகுபடுத்துவார். பில் இலாஃபத்தி அன்னல் ஜமிய யத்தஃபிகு அலா அன்னஹு கான அஹ்ஸனு ஹல்கில்லாஹி இன்ஷாதல் லிஷாரி. எந்த அளவுக்குன்னா எல்லா கவிஞர்களும் ஒத்துக்கொள்வார்கள், யத்தஃபிகு ஒன்றுபடுவார்கள், இவர்தான் கவிதையை இயற்றுவதில் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மிகச் சிறந்தவர். மனிதர்களிலேயே கவிதை இயற்றக்கூடிய அழகான மனிதர் இவர்தான் அப்படின்னு எல்லாரும் ஏத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு இவருடைய கவிதை இருக்கும். ஆனா இத்தனைக்கும் அதுல கற்பனைகள் கம்மியா தான் இருக்கும். கற்பனையை பெரிய அளவுல அவர் யூஸ் பண்ண மாட்டார். அதை கற்பனைகள் கலவாமலேயே நல்ல ஈர்ப்பு திறன் உள்ள கவிதைகளை உருவாக்குறதுல பெரிய ஆள் இவர். அடுத்து ஹாஃபிஸ் இப்ராஹிம் அவங்களை பத்தி மற்ற அறிஞர்கள் சொன்ன கருத்து, யகூலு அன்ஹு ஹலீல் மத்ரான். இவர் ஒரு கவிஞர் தான். இவர் சொல்றாரு, ஹாஃபிஸ் இப்ராஹிம் அஸ்பஹு பில் விஆய், ஒரு பெரிய பாத்திரத்திற்கு இணையானவர். யதலக்கல் வஹய மின் ஷுஊரில் உம்மத்தி வ ஹாசிஸிஹா. இவர் வந்து அந்த கவிதைக்கான அறிவிப்பை எங்கிருந்து பெறுவாருன்னா, சமூகத்தினுடைய உணர்வுகளிலிருந்தும் உணர்ச்சிகளிலிருந்தும் பெறுவார். வ முஅஸ்ஸிராத்திஹா ஃபீ நஃப்ஸிஹி, அதாவது அவர்களுடைய உணர்வுகள், சமூகத்தினுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், அது அவருடைய உள்ளத்துல ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அதிலிருந்து தான் கவிதைக்கான அறிவிப்பை அவர் பெறுவார். பயம்தசித்து தாலிக்க குல்லஹு பிஷுஊரிஹி வ ஹாஸி, அவை அனைத்தையும் தன்னுடைய உணர்வுகளோடும் உணர்ச்சிகளோடும் கலந்து பயத்தி மின்ஹு அல் கௌலுல் முஅஸ்ஸிரு அல் முத்தத்தஃபிகு பிஷுஊர், அதுல இருந்துதான் இவற்றிலிருந்து என்ன செய்யும்னா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஈர்ப்பு திறன் உள்ள அந்த கவிதைகள் வெளிப்படும். அல்லதி யஹுஸ்ஸு குல்ல முவாத்தினின் அன்னஹு சதா லிமா ஃபீ நஃப்ஸிஹி, அதாவது அதை வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு வாசகனும் தன்னுடைய மனசில் உள்ள கருத்தை இவர் வெளிப்படுத்துறாரு அப்படின்னு உணரக்கூடிய அளவுக்கு அவர் என்ன செய்வார்னா சொல்லுவார். அதாவது மக்களுடைய மனசை அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணுவாரு தன்னுடைய கவிதையால அப்படின்னு சொல்றாரு. மேலும் அந்த ஹலீல் மத்ரான் சொல்றாரு, யகவு இலைஹி தீவானும் பயத்தசஃபஹு குல்லஹு, ஒரு கவிதை ஏடு அவருடைய கையில் கிடைச்சா உடனே அதை புரட்டி பார்ப்பார். வஹீனமா யதுஃபரு பி தய்யிதிஹி யஸ்துதிஹு, அதுல ஏதாவது நயமான விஷயங்கள் கிடைச்சிச்சுன்னா உடனே அதை வெளிப்படுத்துவார். வகானத் மஹ்பூதாத்திஹி துஅத்து பில் உலூஃப், அவருடைய நினைவில் நிற்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான எண்ணிக்கை அது வரும். வகானத் லா தஸாலு மாசிலத்தன் ஃபி திஹ்னிஹி அலா கிபரி சின்னி வ தூலில் அஹதி, எவ்வளவு காலம் கழிஞ்சாலும் அவருக்கு எவ்வளவு வயசானாலும் அவருடைய மனசுல அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும், உதித்து கொண்டே இருக்கும். பிஹைஸு லா யம்தரி இன்சானுன், எந்த மனிதனும் சந்தேகப்பட மாட்டான். பி அன்னஹாதர் ரஜுல் கான மின் ஆஜிபி ஸமன், காலத்தின் அற்புதம் தான் இந்த மனிதர் அப்படிங்கிறதுல எந்த மனிதனும் சந்தேகப்பட மாட்டான். அந்த அளவுக்கு இவருடைய நினைவாற்றல் இருந்துச்சுன்னு அதே ஹலீல் மத்ரான் புகழ்ந்து பேசுறார். சார், இவருடைய இலக்கிய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல அத்தீவான்,
இல்ல அது தீவானுங்கிறது எடுத்துருங்க, அது இல்ல. முதல்ல அல் பூசா, இது தர்ஜுமத்துல் அன் விக்டர் ஹோகு. விக்டர் ஹோகு அணை என்ன நினைக்கிறேன், அவரை பற்றிய ஒரு அறிமுகம் அப்படின்னு இருக்கும் நினைக்கிறேன். அவரை பற்றி அறிமுகம், அவருடைய லைஃப் ஹிஸ்டரியா இருக்கலாம். புரிஞ்சா? அல் பூசா அப்படிங்கிற பேர்ல ஒரு நூல். அடுத்து லயாலிய சத்திஹின் பின் நக்தில் இஜ்திமாயி, சமூக விமர்சனம் அப்படிங்கிற அந்த அந்த மாதிரியான ஒரு நூல் ஒண்ணு, லயாலிய சத்திஹி. அடுத்து ஃபித் தர்பியத்தில் அவ்வலியா, இது முஅர்ரபுன் அனில் பிரென்சியா, பிரெஞ்சு மொழியிலிருந்து அரபிக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு நூல் இது. அதுக்கு தர்பியத்துல் அவ்வலியா. அடுத்து அல் மூஜஸ் பி இல்மில் இக்திசாத், பொருளாதார விஷய கலையில வந்து ஒரு நூல், அதுக்கு அல் மூஜஸ். இதை வந்து பில் இஸ்திராக்கிமா கலீல் மத்ரான், கலீல் மத்ரான் என்ற அந்த அறிஞரோடு சேர்ந்து எழுதின நூல் இது. கோ ஆத்தர் இவர் இந்த நூலுக்கு. சரி, அப்ப இது வந்து ஹாஃபிஸ் இப்ராஹிம் அவங்களுடைய பணிகள், அவருடைய வாழ்க்கை. சரி, அடுத்து ஜமாலுத்தீன் அப்கானின்னு ஒண்ணு இருக்கா? சவுத்துலா மௌலானா, மௌலானா மேல மேல பாங்க சொல்லிட்டாங்க. சரி சரி நான் சொல்லுங்க கேக்குது. தொழு வைக்கணும். சரி சரி தொழுதுட்டு ஒரு 8:20க்கு வந்துடுறேன். சரி இன்ஷாஅல்லாஹ் வந்துட்டு இன்ஷாஅல்லாஹ் கொஞ்சம் முடிச்சிடலாம் சீக்கிரமா. சரியா? சரி இன்ஷாஅல்லாஹ். இப்போ இது லிங்க் க்ளோஸ் பண்ணிக்கலாம், திருப்பி 8:20 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்ஷாஅல்லாஹ். அப்ப சரி இன்ஷாஅல்லாஹ் தொழுது வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சரி இன்ஷாஅல்லாஹ். சொல்லுங்க இருக்காது. அதுக்குள்ள ஏதாவது மக்கள் டீ வடையெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கேன் இன்ஷாஅல்லாஹ். சரி இன்ஷாஅல்லாஹ். சொல்லுங்க ஷரீஃப் லாக் அவுட் பண்ணிருங்க. லாக் அவுட் பண்ணிருங்க. சரிங்க.